ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம வந்து 2026 புத்தாண்டு பலனான வருட பலன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருட பலன் உங்களுக்கு எவ்வளவு நன்மை தீமைகள் தரப்போகிறது, நன்மையான விஷயங்களுக்கு மகிழ்ச்சியும் தீமையான விஷயங்களுக்கு பரிகாரங்களும் நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரோ வைப்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். தீமைகள் குறைய தான் செய்யும். இறை வழிபாடு இறை நன்மைக்கையோடு நம்ம வழிபாட்டுக்கிட்டே இருந்தோம்னா தீமைகள் நம்மளை நெருங்காது. நன்மைகள் பெற்று பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு மனப்பூர்வமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ ஆஸ்ட்ரோ வைப்ஸ் நேயர்களுக்காக நம்ம வந்து என்னென்னா, ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. 2026 சூரியனுடைய அம்சத்தில் உள்ள சூரியனுடைய அம்சத்தில் பிறக்க போகுது. அதாவது 2025 வந்து நம்மளுக்கு செவ்வாயுடைய அம்சத்தில் பிறந்தது. செவ்வாய்ங்கிறது முருகப்பெருமான் அருளால் எல்லாமே நல்ல விதமான ஒரு செயல்பாடுகள் இருந்தது. அதே மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களும் நடந்தது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் 2026 வந்து சூரியனின் அம்சமாக நடப்பதனால் இங்கே ஆட்சி மாற்றம், ஆட்சி பதவியேற்பு விழா அதெல்லாமே நடக்குது. முக்கிய பொறுப்புகள் வந்து மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இந்த 2026 நமக்கு நடக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் சூரியன்கிறது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இரக்கம் இது எல்லாமே கூறியதுனால இது எல்லாமே 2026 நம்மளை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது முக்கியமானது. நிறைய இரக்கம் குணங்கள் நிறைய உதயமாகும். ஆண் பெண்ங்கிற இது வந்து ரொம்ப சமத்துவமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள் உடையது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு 2026 சூரியன் உச்சபட்ச ராசி. அதனால் இது 2026 சூரியனுடைய தன்மை பெற்றதினால், சூரிய உச்சபெற்ற ராசியாக இருப்பதினால் 2026 இவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆண்டாக இருக்கும். இவங்களுடைய வலிமைகள் கூடியிருக்கும். இவங்களுடைய பிடிவாதத்தனம் அதிகரித்து கொண்டே இருக்கும். தான் என்ற அகங்காரம் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து என்னென்னா, ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் என் பேச்சை கேட்டு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இரக்க குணமும் அதிகமாக இருக்கும். சுட்டெரிக்கும் சூரியன் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குதோ அதே போல் இவங்களுக்கு வந்து ரொம்ப வலிமையும் கூடிக்கிட்டே இருக்கும். பதவி உயர்வு அதிகமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2026 இவங்களுடைய வருமானம், குடும்பஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு திருமண வைபவங்கள் கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது வருமான பெருக்கம் அதிகமாக இருக்கும். இவங்க நினச்ச மாதிரி வருமானம் இருக்கும். குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் இடமாற்றத்துக்குரியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் வந்து முன்னேற்ற பாதைக்கான வழிகள் இருக்கும். இவங்க ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்டிங் எதுலையாச்சும் இருந்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு முக்கிய பங்குகள் நல்லா இது ரீச் கொடுக்கும், நல்ல உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2026 நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்களிடம் பேசுவது எல்லாமே, ஏன்னா நண்பர்களுக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஈகோ இதாகும். அதுக்கு பொய் தன்மைகளை வந்து நிரூபிக்கும் இடமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு நண்பர் ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்ப்பிங் மைண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது. அடிக்கடி கோயில்களுக்கு போவீங்க, உதவி செய்யும் குணங்கள் வரும். 2026 மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற நல்ல எண்ணங்கள் தோன்றும் அப்படிங்கிறது இருக்கலாம். வீடு மனை வாகனங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதனால் 2026 உங்களுக்கு வீடு மனை வாகனம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் குழந்தை செல்வங்கள் வந்து நல்ல பேர் புகழ் பெற்றவங்களாகவும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. ஒரு தகப்பன் ரோல், அதாவது உங்களை கேரிங் ரொம்ப கேர் பண்ணக்கூடியவங்களாகவும் குழந்தைங்க உங்களுக்கு இருப்பாங்க. அதனால் குழந்தைகளால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதேவே குழந்தை செல்வ பெயர்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. 2026 கடன் தொல்லை பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வதற்கு வழிகள் இருக்கும். அதனால் கடன் பிரச்சனைகளுக்குலேருந்து விடுபடுவீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2026 நம்மளுக்கு பிஸ்னஸ் விஷயமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு தான்கிற அகங்காரத்துடன் உள்ள விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகிறதுனால பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஷிப் வைப்பதுலேருந்து எல்லாத்திலும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவங்கள் வந்து மருத்துவ விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் மருந்துகள் கிடைக்காத ஒரு இடத்தில் வந்து மருந்துகள் வந்து உங்களுக்கு அழகாக உடல் ஆரோக்கியத்துக்கான மருந்துகள் தீர்வாக அமையும். அதான் நல்ல உடல் மருந்து அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். 2026 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மருந்தின் ரிசர்ச்சினுடைய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. தொழில் வந்து முன்னேற்றம் உண்டு. ஆனால் நிறைய போராடுவீங்க. ரொம்ப மற்றவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுவீங்க, மற்றவங்களாம் இப்படி இருக்கணும்னு சொல்வீங்க. ஆனால் உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் போராட தன்மையாக இருக்கும். போராடி வெற்றியை பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பரிகாரம் பண்ண வேண்டி வரும். அது என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா
காவல் தெய்வ வழிபாடு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் எல்லை தெய்வ அம்மன் வழிபாடுகளை எடுப்பது, இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் விட காளி வழிபாடு எடுப்பது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். அதனால் காளி வழிபாடு எடுத்து காளி தேவி இருக்கிற கோயிலுக்கு உணவு தானம் பண்ணுவது சிறந்த மாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் வயதானவர்கள் மற்றும் ஊனமுற்றவங்களுக்கு உதவிகள் பல பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு அது ரிலாக்ஸ் ஆகிற தன்மை கொடுக்கும். அதேபோல் நீங்கள் வேலையில் உயர் பதவி எல்லாமே கிடைக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். அதனால் அவங்கள ஹேண்டில் பண்ணணுன்னா வயது முதிர்ந்தவர்கள் ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் தொழிலில் லாபம் வரும். அந்த லாபத்தை ஷேர் பண்ணுவதில் கொஞ்சம் குழப்பங்கள், பங்கிட்டு கொடுப்பதில் ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும். அப்புறம் மறைமுக உறவுகளால் உங்களுக்கு சில தகராறுகள் வரும். அதனால் இதுக்கெல்லாம் தீர்வானது காவல் தெய்வ வழிபாடு தான் மிகச் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கம் வந்து உங்களுக்கு போதிய அளவு தூக்கம் வந்து பொதுவாக உங்களுக்கு வெளியே சுற்றணும், பெண்ஸோட போகணும், அந்த எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். தூக்கத்தின் தன்மை குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய பூர்வீக இடங்களை தொடர்வதும் தாயின் வீட்டுக்கு அதிகமாக போவதும் இது வந்து 2026 உங்களை பயணங்கள் இதை நோக்கி இருக்கும். தாய் வீட்டுக்கு போவது, சிறு தூர பயணங்களை செய்வதில் விருப்பம், அதுக்கப்புறம் ஆலய வழிபாடு தரிசனங்களில் மிக 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 ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதேபோல் குருவை கண்டுபிடித்தல், ஒரு முக்கியமான குருவை வந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஒன்று தொழில் சார்ந்த விஷயம், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க வேலையாட்களுடைய பிரச்சனைகளும் மூதாதையர்களுடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக தாக்கும். இதுதான் 2026 உங்களுக்கு கெடுபலன்னா இது மட்டும்தான், கம்மியாக தான் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். குடும்பஸ்தானங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே முழுமையான ஒரு 2026 நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. வழிபாடு முறைகள் சொல்லியிருக்கேன். இது போக ஜென்ரலான ஒரு வழிபாடு முறை என்னென்னா நவகிரக வழிபாடுகள் எப்போவுமே எடுத்துக்கோங்க. அதுவும் சிவன் கோயிலில் இருக்கும் நவகிரக வழிபாடு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். மேசராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விரும்பியதை அடைவார்கள், தனித்துவமான நபர்களாக இருப்பார்கள், பதவி உயர்வு அவர்களை நாடி வரும், தனிமையான ஒரு உலகத்தை சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பீங்க. தனிமையில் இருக்கும் ஒரு தனித்துவமான ஆளாக இருந்தாலும் முதன்மையான ஆளாக இருப்பீங்க. எப்போவுமே தனித்துவமானவர்களுக்கு வெற்றிகள் நிச்சயம். ரொம்ப கூட்டமாக இருக்கிறவங்கள தனியாக இருந்து போராடுவாங்க, வெற்றி பெறுவார்கள். அதுபோல் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வெற்றியின் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் சிறிதும் மையமில்லை. பரணி நட்சத்திரக்காரர்கள் தான்கிற ராஜ்யம் பெற்றவர்களாகவும் ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய முழுமையான தகுதியுடையவர்களாகவும் இருப்பார்கள். கொஞ்சம் அகங்காரத்தை மாத்திரம் குறைத்து கொள்ளுங்கள், ஆணவத்தின் அளவை அடைக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தலைமை பதவி தன்னை தேடி வரும், எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்லும் நடுநிலை வாழ்வர்களாக இருப்பீங்க. இதுதான் இப்படி தான் செய்வது கரெக்டு, இதுதான் சரி அப்படிங்கிறதே சொல்லிக் கொடுப்பீங்க. அதேபோல் எல்லாருக்குமே நல்ல விதமான செயல்களையும் அறிவுரைகளையும் வழங்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். குரு காரகத்துவம், அதாவது குருவாக எல்லாருக்கும் செயலாற்றுவீர்கள். நிறைய பேர் உங்களுடைய வழிகாட்டலின்படி நிறைய நன்மைகள் பெறுவார்கள். அதனால கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிக சிறந்த வலிமையான ஒரு இடத்துக்குரியவர்களாக இந்த 2026 உங்களுக்கு அமைய போகுது. இது இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குள்ள பரிகாரம் என்னென்னா, நம்மளுக்கு அரசமர பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு சிறந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அரசமரத்து பிள்ளையாரோ இல்லாட்ட அரசமரத்து அடியில் இருக்கும் சிவலிங்க வழிபாடு, அதாவது திறந்த வெளியில் பிரபஞ்ச தொடர்புடைய சிவலிங்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். அதேபோல் பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து என்னென்னா, ஆண்டாள் வழிபாடு எடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அது மார்கழி மாதம் ஆண்டாள் வழிபாடு உங்களுக்கு சிறந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஆண்டாளுக்கு மாலை வாங்கி சூடுவது இதெல்லாம் பண்ணும்போது மாற்றங்கள் நிறைய உண்டாகும். அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருவண்ணாமலை வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா, கிரிவலம் அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் அன்று கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த மாற்றங்கள் வெற்றிகள் வந்து அடையும். இதெல்லாம் நீங்கள் படிப்படியாக 2026 உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு தெய்வ வழிபாடு மன அமைதி பெறணும்னா இந்த இடத்தையெல்லாம் நீங்கள் தொட்டுட்டு வரும்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் வெற்றிகளும் வந்தடையும். 2026 உங்களுக்கு புத்தாண்டாகவும் புதுமலர் பூப்பதாகவும் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.